வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து கோர்ட்டுக்கு இப்போ போய் ஆகணும். கோர்ட்டுக்கு போற இடத்துல விஜய் மேல என்ன வேணாலும் சொல்லலாம், விஜய் தான் இதை பண்ணாருன்றதுக்கு எந்த விதத்தினாலும் எவிடன்ஸ் எட்டுன்னு வரலாம்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 2 பேரும் தயாரான நிலையில் தான் இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம மல்லி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்படி என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்த தூக்க மாத்திரை அந்த டீயை இவங்க குடிச்சிட்டதாகவும் மல்லி அப்படியே சும்மா தூக்கத்திலே இருக்கிறதாகவும் இவங்க 2 பேரும் கற்பனை உலகத்தில் அப்படியே சும்மா கற்பனையாக போயின்னு இருக்காங்க. ஆனால் இது எதுவும் நடக்கலை. இதுக்கு மேலே தான் என்னோட ஆட்டம், என்னோட அதிரடியான ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் வெடவெடுத்து போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் காலையில் இருந்ததும் மல்லி இறந்துட்டாலான்னு செக் பண்ணுறாங்க. மல்லி இறல உடனே 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் தான்டா என்னோட ஆட்டம் இருக்குது, உங்களை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டுருக்கேன். அப்படியே சும்மா இந்த கதிரேசுங்கிறால அவங்ககிட்ட மாட்டை வச்சு உங்க 2 பேரையும் உண்டு இல்லை வேறு இல்லைன்னு பண்ண போறேன்னு சொல்லிட்டு மல்லி முடிவு பண்ணிடுறாங்க. மல்லியோட ஆட்டம் எப்பவுமே ஒரு பக்கம் தனி விதமா கியூட்டா அழகா இருக்குங்க. அதுக்கு முதல் காரணம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கதிரேசு இருக்கால, அவன் பட்டா கை அப்படியே சும்மா ரவுட்டிங் எல்லாம் ஒரு பக்கம் கையில் அப்படியே சும்மா சொடக்கு போற நேரத்தில் ரெடி பண்றோம். அவங்ககிட்ட இருந்து இவங்க கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. விஜய் மேல பொய்யான ஒரு புகாரை பரப்பி பொய்யான ஒரு வழக்கை பதிவிட்டு இவரை வந்து உள்ளா தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இவர் வந்து அவரோட மனைவியே கொலை செய்யல, தற்செயலாக நடந்த ஒரு இதுதான் ஒரு விஷயத்த தற்கொலைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இவங்க அதை வந்து இவங்க தான் யாரோ கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பக்கம் உண்மைன்னு நம்ம சொல்லலாம். நம்ம விஜய் அவரோட மனைவி மேலே உயிராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் மனைவி தான் அவருக்கு உலகம் அப்படின்னு இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் மனைவியை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி அங்கே ஒரு பக்கம் கேள்விக்குறியா வருது. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் ஆயிடுச்சு இப்போ அவங்க மனைவி இறந்து. இப்போ வந்து திரும்ப அந்த கேஸை ரீஓப்பன் செய்வதற்கான காரணம் என்ன? நீ அவங்க வீட்டில் தாமா இத்தனை நாளாக இருந்த, அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இப்போ மட்டும் ஏன் திடீர்னு வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ என் மாமா எனக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால் அவர் என்னை கல்யாணம் பண்ணி வரேன்ற நினைப்பில் நான் இருந்தேன். அதனால் அவரை மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அதனால் அவர் மேலே நான் எந்த ஒரு கேஸும் கொடுக்கல. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவர் என்னை விட்டு போயிட்டார். நீ சொல்றதுல ஒன்று புரியுது, அவர் உன்னை விட்டு போயிட்டாரு, அதனால அவர் மேலே கேஸ் பதிவு செய்ய வந்திருக்கு, அதுதானம்மா? ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப உனக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்ப நீ அங்க இருந்த, அதனால நீ சரி இவன் நம்மளை விட்டு போயிட்டானே, இதுக்கு மேல நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து உண்மையெல்லாம் சொல்லலான்னு வந்திருக்க, அப்படிதானே? ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிம்மா, நீ என்னைக்கு எங்க இருந்த, எந்த இடத்துல இருந்த, எந்த டைமுக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விலாவாரியா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஐயோ என்னது எனக்கு மறந்துடுச்சு சார், அப்போ நடந்தது, இப்போ ஏமா அப்போ நடந்தது ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறேன். விஜய் எப்படி நூக்கி தள்ளாரு, என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படிமா, எப்படி சாத்தியம், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஜட்ஜா எல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. ரஞ்சித் ஒரு பக்கம் டிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி நீ எதனா சொல்லி தொலைடி, இல்லைன்னா உள்ள போட்டு நம்மள அப்படியே சும்மா உண்டு இல்லை வேறு இல்லைன்னு பண்ணி டுட்டுன்னு வெட்டி வீசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னு இருக்கா. இதுக்கு தான் ராஜேஸ்வரி சொல்றது, நீ ஒரு எவிடன்ஸை வந்து ரெடி பண்ணி கூட்டின்னு வர்றது பெருசு இல்லை, அவங்கள கரெக்டாக எந்த விதத்தில் பேச வைக்கணும், எப்படியெல்லாம் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு நீ தயார் பண்ணிக்கணும். அடுத்தவன் கான்ட்ராக்டா புடுங்கிறதுக்கு மட்டும் அப்படியே சும்மா நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கதிரேசங்கிட்ட சைன் பண்ணி அப்படியே புடுங்கினல, அந்த புடுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ வேலை செய்யணும். எந்த ஒரு வேலையும் செய்யாம எந்த ஒரு பர்ஃபெக்ஷனும் எல்லாம் அப்படியே சும்மா டிங்குன்னு வந்துடும். டிங்குன்னு சொல்றாங்களா உடனே கோர்ட்லலாம் ராஜேஸ்வரி மேடம் உங்க நீங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றணுமா. எந்த கதையா இருக்கு பாத்தீங்களா? அப்படியே சும்மா விட்டா தலையில அப்படியே சும்மா நெஞ்சு அப்படியே சும்மா எலும்பு தேய்ச்சி தூக்கி போட்டு போயின்னு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடி பில்லா கில்லாடிறாங்க 2 பேரும். ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துடுறாங்க. நான் ராஜேஸ்வரி, நான் ரஞ்சிதா, நீங்க 2 பேரும் இப்ப சொல்றதுல தான் இருக்கிறது, நான் இங்க இருக்கிறதா இல்ல விஜய் கூட போறதான்னு சொல்லிட்டு உடனே முழிக்கிறாங்க 2 பேரும். என்னடா இது, நான் ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குது, நமக்கு மட்டும் பிரச்சனை வேலை பிரச்சனை வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணவே வேணாம், நீ உங்க வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பாக்குறேன் அந்த மாதிரி ஒரு பக்கம் கண்டென்ட்டா போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லி உடனே என்ன பண்ணலாம் தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் யோசிச்சாலும் ஒரே முடிவு ஒரே விஷயம் தான். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம எடுக்கிற நல்ல விஷயமா தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம தலை குனிய கூடாது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு முடிவோட இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டு ஐயோ இப்படியா, ஐயோ அப்படியா, ஐயோ இப்படியா அப்படின்னு நாம புலம்பிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. போனது போயிடுச்சு, விட்டுத்தள்ளு. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து தான் யோசிச்சாகணும். அதை விட்டு போனதை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிறதுனால நையா பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை. அதனால அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போகணும். இப்போ நம்ம ரஞ்சிதா என்ன சொல்ல போகிறாங்க, அவங்களோட
உண்மையான வாக்கா இல்லை பொய் வாக்கான்னு சொல்லிட்டு எப்படி தெரிய போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய விஷயமெல்லாம் இல்லைங்க, ரெண்டு விஷயம் தான். அப்படி என்னடா விஷயம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.